ஹாய் கைஸ், இப்போ என்னென்னா நான் முதல்ல ஒயிட் ஸ்க்ரீன் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு தப்புன்னு வருது இல்லை, இந்த ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே ரெண்டே ஸ்டெப்பில், அதாவது இந்த 2 ஸ்டெப் பண்ணாலே கண்டிப்பாக 100% ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஜஸ்ட்டு 2 ஸ்டெப்பில் இந்த என்னென்ன பண்ணால் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிறைய பேர் சேனலை பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போட மோட்டிவாக இருக்கும். ப்ளீஸ் லைக் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டெப் 1 என்னென்னா ப்ரௌசரில் இருக்க டேட்டா, அதாவது நம்ம பின்னாடி சர்ச் டேட்டா இல்லை, அதில் குக்கீஸு எல்லாமே ஆல்ரெடி நம்ம ப்ரௌஸ் பண்ணுறது எல்லாமே அதில் ப்ரௌசரில் சேவ் ஆகும். நீங்கள் க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை லேப்டாப்பில் ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, அந்த ப்ரௌசரில் இருக்க டேட்டாத்தை எல்லாத்தையுமே நம்ம டெலீட் பண்ணிவிட்டு அதை வந்து திருப்பி நம்ம ஃபஸ்ட்லேருந்து அதை லாகின் பண்ணணும். அது எப்படின்னு இந்த வீடியோவாக இருக்குது, நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். முதல்ல எப்பயும் லாகின் பண்ணுற மாதிரி லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டு க்ரோம் ப்ரௌசர், அந்த வெப்சைட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன் மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். அதை தொட்டிங்கன்னா மேலே குக்கீஸ் டேட்டா அதெல்லாம் இருக்குல்ல, அதை வந்து கிளியர் டேட்டான்னு இருக்குல்ல, அதை கிளியர் டேட்டா கொடுத்துருங்க. பயப்பட வேணாம், எந்த மெயில் ஐடி எதுவுமே டெலிட் ஆகாது, சும்மா அந்த கேட்சி ஃபைல்ஸ் மாதிரி இருக்கிறதுல டெலிட் ஆகிடும். கீழே வந்து அந்த பர்மிஷன் இருக்குல்ல, அந்த பர்மிஷன் இருக்கிறத வந்து ரீசெட் பர்மிஷன் கொடுத்துட்டிங்கன்னா, பர்மிஷன் கொடுத்த அந்த கேமராக்கு அலோ பர்மிஷன் கேட்கும்ல, கேமரா மைக்கு அது கேட்குற மாதிரி இருக்கும், அந்த பர்மிஷன்ஸ்லாம் ரீசெட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கேமரா மைக்குக்கு மட்டும் அலோ கொடுத்துட்டா போதும். இந்த மாதிரி ரீசெட் பண்ணாலே மோஸ்ட்லி எல்லா ப்ராப்ளமுமே சரியாயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் 2 என்னென்னா, நான் முதல்வனோட பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் ஐடியையும் ரீசெட் பண்ணணும். இது வந்து நம்மளால் பண்ண முடியாது. அதாவது நம்ம கோர்ஸுக்குன்னு இன்சார்ஜ் இருப்பாங்க இல்லையா, நான் முதல்வனுக்கு இன்சார்ஜ் காலேஜில் போட்டிருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும் இந்த மாதிரி இந்த எரர் வருது அப்படின்னு. அவங்க வந்து நான் முதல்வன் டீமுக்கு கொரி போட்டு அந்த நான் முதல்வனோட பாஸ்வேர்டையும் யூசர் நேம் பாஸ்வேர்டு, அதாவது ஐடி, இது ரெண்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அந்த சேஞ்ச் பண்ணி கொடுத்தோன்னே நம்ம வந்து நார்மலாக நம்ம எப்போயும் நம்ம ஐடி யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஒயிட் ஸ்க்ரீன் ப்ராப்ளம் இந்த இதெல்லாம் வந்து வராது.